இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னொரு முக்கியமான மாதம். குழந்தைகளின் கண் ஆரோக்கியத்திற்கு விழிப்புணர்வு ஏற்றும் மாதமாகும். ஸோ குழந்தைகள் யூஸ்வலாக பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க, இல்லைன்னா கேர்கிவர்ஸ் பார்த்துக்கிறாங்க. அடுத்தது ஸ்கூலில் அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸ், கேர்கிவர்ஸ் அண்ட் ஸ்கூல் பீப்புள் எல்லோரும் இதை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மாதம் ஆகுது. ஸோ இந்த கண் ஆரோக்கியன்றது எவ்ரி 6 months எவ்ரி இயர் குழந்தைங்கள கண் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் செக் பண்ணணும். அர்லியாக செக் பண்ணும்போது அவங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் எரர் இருக்கும், இல்லைன்னா ஏதாச்சும் கன்ஜனைட்டல் டிஸார்டர் இருக்கலாம், ஏதோ விஷயம் இருக்கோ. அவங்க யூஸ்வலாக லர்னிங் ஸ்கூலுக்கு போன பிறகு அவங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை டிவி பார்க்கும்போது கிட்ட போய் பார்க்குறாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாதான் அவங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம அர்லியாக செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணும்போது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அர்லியாக செக் பண்ண டாக்டர்கிட்ட செக் பண்ணலாம். பேரண்ட்ஸும் அவங்களுக்கு நிறையா மொபைல் அவங்க கையில் கொடுக்காம டைம் வச்சுக்கலாம். அதுக்குன்ட்டு இவ்வளோ டைம் தான் இருக்கணுன்ட்டு, சாப்பிட்றதுக்கு மொபைல், படிக்கிறதுக்கு மொபைல், எல்லாத்துக்கும் மொபைல் அவங்க கையில் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் அவங்க மொபைல் வச்சுக்கணுன்றது இம்பார்ட்டண்ட்டு. எவ்வளோ உங்களால் மொபைல் கொடுக்காம பசங்களுக்கு கூட விளையாடி அப்படியே டைம் பாஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். ஆரோக்கியமான சாப்பாடு கொடுங்க, ஹெல்த்தி ஃபுட், நல்ல ஆரோக்கியமான தூக்கம், லெஸ் ஸ்க்ரீன் டைம் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது சிம்பிள் அவேர்னஸ் தான். இந்த அவேர்னஸ் இருந்தாலே குழந்தைங்களோட அவ்வளோ கண் ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கலாம். ஆல் தி பெஸ்ட்டுங்க.